ஹாய் ஹலோ மக்களே, ஹாய் ஹலோ பாய்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போவோம்னா, இது வந்து புள்ளி பார்ட் 4 5 சரி ஏதோ ஒன்று புள்ளி, அதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு உண்மையே தெரியாது, இது பார்ட் 5ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 4 வரைக்கும் எடிட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 5. ஸோ இன்னைக்கு நம்ம இதுக்கப்புறம் என்ன இந்த புள்ளியில் பண்ண போகிறோம்னா, மேக்ஸிமம் இந்த கேமை நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் வெறுகுண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனால அவனுங்கிட்டேருந்து ஓடலான்னு பார்த்தா பிடிச்சிட்டானுங்க. ஓகே, இங்கே தான் மிஷன் காட்டுது, ஃபில்ம் ஹாலில் தான் மிஷன் காட்டுது. பட் ஆனால் இப்போதைக்கு நான் அங்கே போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இங்கே ரெட் கலரில் ஏதோ ஒரு மிஷன் காட்டுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெட் கலரில் நான் ஒரு மிஷனை பார்க்குறேன். ஏன்னா ஸ்டார் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் எரியும், ஆனால் இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஓகே, என்ன மிஷனு? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச் கிட்ஸ் அவனுங்களுடைய இடம் இது. ஆக்சுவலி ரிச் கிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ். ஸோ அவனுங்களுடைய இடம் தான் இது. ஓகே, இங்கே என்ன மிஷனு? இங்கே ஜிம் எல்லாம் கூட இருக்காங்க. நம்ம தேவைப்பட்ட ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணலாமா? என்ன மிஷின்? ஓகே, இங்கே தான் ரெட் லைன் காட்டுது. என்னங்க, நான் இதுக்கும் மேலே போயிடுறேன். மேலே என்ன இருக்குது? ஓகே, மேலே தான் மெயின் ஹாலு. பட் நம்மளால் அதுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை இன்னும் கூட நம்மளுக்கு. ஓகே, என்னது? ஓகே, பாக்ஸிங் டூர்னமெண்ட் போல இருக்கு. வின் பண்ணால் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 கொடுப்பாங்க. $1000 $1 million தெரியல, $1000 தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்டு. ஓகே, காசுக்காக சண்டை போட போகிறோம். ஓகே, இந்தா. ஓகே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணுறாங்க. ஐயோ, ஏங்க எப்படிங்க அதை வந்து அடிக்கிறான்? அவனுக்கு வந்து சைடில் அடிக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அடிக்கிறாங்க. அவன் அப்படி அடிக்கும்போது இவனை வந்து கேப்பே விடக்கூடாது. அடி சாவடி வந்துட்டாங்க. ஓகே ஓகே, மட்டும் கொஞ்சம் அவன் இன்ஸ்டன்ஸ் அவனை வந்து டைமே கொடுக்கக்கூடாது, அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் இருக்குது. அவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஓகே, இவன் வந்து காட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த தேங்க்யூ. எனக்கு கரெக்டாக அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகே, டைம் ஆஃப். ஓகே, அவனுக்கு ஹெல்த் ரீஜெனரேட் ஆகிடுச்சு, எனக்கும் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2ல் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 13 மினிட்ஸ் இருக்குது. இந்த 13 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இவனை வந்து நாட் அவுட் பண்ணி ஆகணும். ஓகே, இவன் வந்து இவர் தான் இப்போ ரெட் கலர். ஓகே, இவன் ரெட் கலரில் வந்துட்டான். நானும் அப்படியே இவனை வந்து கவர் பண்ணிக்கிறேன். இவன் அடிக்கும் போது இவன் ஃபுல் பஞ்ச் அடிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ இவன் கொஞ்சம் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பான். ஸோ அப்போ அந்த கேப்பில் அடித்தா தான் உங்களுக்கு அடிக்கும். என்ன? ஓகே, லாங் பஞ்ச், ஒரு ஹெவி பஞ்ச் ஒன்று அடிக்கணும் போல இருக்குது. பட் நான் வந்து மறந்துட்டேன். இவனுக்கு வந்து டைமே கொடுக்கல. ஓகே, அவ்வளோதான். வந்து ஹெவி பஞ்ச். ஓகே, அவ்வளோதான். விஷயம் முடிஞ்சுச்சா? வின். சூப்பர். காசு. ஓகே, இவனே நாக் அவுட் பண்ணும் போல. அடேங்கப்பா, எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணணும்? ஓகே, அவன் பேர் கரெக்டாக எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்த விஷுவல் குவாலிட்டி கொஞ்சம் இந்த மட்டமாக தான் இருக்குது. ஜேம்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது. விஷுவல் குவாலிட்டி இந்த ஃபோனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மொபைலில். அதுவும் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும்போது ஓகே. பட் ஆனால் எடிட் பண்ணும்போது எனக்கு ஒழுங்காகவே அது வந்து தெரியாது. இவன் சாதாரண இல்லை, வந்து பயங்கரமான ஒரு ப்ரோன்னு நினைக்கிறேன். அவனே வச்சு ஈஸியாக அடிச்சிருந்தான். இவங்க வந்து பாருங்க, வந்து டாட்ச் பண்ணுறாங்க. இங்கே பயங்கரமாக டிவைட் அடிக்கிறாங்க. ஓகே, இவனை வந்து நம்ம விடவே கூடாது. ஓகே, நானும் கவர் அடிச்சேன். டைம் அப். இவன் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 ரவுண்டை வச்சு போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறது அப்படின்னு தான் இருக்கான். அவன் வந்து க்ரீனில் இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்குது. அப்படிங்க இங்கே சைடில் அடிக்கிறாங்க. எப்படி அந்த சைடில் அடிக்கிறாங்க? ஓகே, அவன் வந்து ரெட்டு கொண்டு வந்துட்டோம். ஓகே, அவன் வந்து எல்லோவாக மாறிடுச்சு. ரெட்டு
எங்க ஹெல்த் போய்கிட்டு இருக்குங்க. இவன் வந்து கார்ட் தான் பண்ணிடுறாங்க. கார்ட் பண்ணுறது அடிக்கிறது தான் இருக்கு இவனோட வேலை. இவன் வந்து ஓகே இந்த மாதிரி ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அவனோட டெக்னிக் தான் பண்ண போனேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பண்ணுவான். ஓகே இதுக்கு பேர் என்னன்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஐயோ எங்கள் ரெட் லைன் வந்துச்சுங்க. இன்னொரு அடி அடித்தானா நான் வந்து செத்துருவேன். ஸோ இப்போ நான் வந்து தர மாதிரியெல்லாம் அடிக்க போகிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெல்த் மோடில் போயிடலான்னு பார்க்குறேன். ஓகே இப்போ அவன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவான். ஓகே அவன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது நம்மள்தான். ஓகே அவ்வளோதான். நாக் அவுட் ஷாட் அவ்வளோதான். சோபா அவ்வளோதான் இல்லை வின் அவ்வளோதான். இன்னொன்னா இவன் தான் லாஸ்ட் ஒன்னா. ஓகே மக்களே எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங்காகவே இருக்குது. என்னென்னா இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை வந்து சேர் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு சில பேர்லாம் ஒரு டைலாக்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ளை லைக் அ பட்டர்ஃப்ளை ஸ்டிங் லைக் அ பீ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பட்டாம்பூச்சி மாதிரி பாரு. அதாவது எப்படி சொல்கிறது பீ அது என்னது அதோடைய பேர். அந்த பீ மாதிரி வந்து பார்த்தா அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் படத்துலேயே நான் வந்து கேட்டிருக்கேன். அந்த லைட்னிங் மெக்லின் வந்து இதே டைலாக சொல்லுவான். ஃப்ளை லைக் அ பட்டர்ஃப்ளை ஸ்டிங் லைக் அ பீ அப்படின்னு சொல்லிட்டு. இதே அந்த ஸ்டார் பெட்டா பரம்பரைன்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இந்த டைலாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தமிழில். ஓகேவா? ஸோ அதான் சொல்லுவார் வாரியார் சொல்லுவாப்புல தேதி மாதிரி கொத்தணும் பட்டா பச்சை மாதிரி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவார் அந்த ஸ்டார் பெட்டா படத்தில். சரின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் யார் யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஃபேமஸ் பாக்ஸர் மொஹம்மட் அலியா அவன் பேர் கேட்ட தெரில. மொஹம்மட் அலி தான் இந்த ஒரு டைலாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அவர் ட்ரைனிங் செக்ஷனில். What are we gonna do? You're gonna float like a butterfly and sting like a bee. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் சைடு இருக்கிறதுனால தான் இந்த ஈஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது இதனால தான் இந்த ராக்ஸ்டார் கேம்ஸ் எல்லாம் அப்படி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஒவ்வொரு கேமும் யூனிக்காக டீட்டெயிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருப்பாங்க அவங்க. ஓகே எங்க இவனை அடிக்கிறது அவ்வளோ ஓகே. இவன் பயமாக ரேஜ் ஆகுறாங்க. ஓகே தியேட்டர் ஆகிதான் பேர் கேட்டால் தெரியலையே விஷுவலில். ஓகே அவ்வளோதான் டைம் அப். இன்னும் கொஞ்சம் விட்டாக்க நம்மளே நாக் அவுட் பண்ணியிருப்பான். பட் நம்மளுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் ஜென்ரேட் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம இவன் வந்து சீக்கிரமாகவே நாக் அவுட் பண்ணிடலாம். இருங்க எங்க அவன் எப்படிங்க அதை பண்ணுறான்? அவன் சைடில் அப்படியே தாங்கிடுறான். டைவர்ட் டப் பண்ணு அதை எப்படி சொல்லுது ஒரு சைடில் அப்படியே ஜம்ப் பண்ணான் பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறது சைடில் அடிக்கிறது? இல்லை நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கானுங்களா? ஓகே பாப்பி ஓகே. ஆக்சுவலி என்னுடைய நாய்க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு ஏதோ ஸ்டொமக் ப்ராப்ளம்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே கத்திச்சு அதான் போனேன். அவனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணுங்க. இது சரிப்பட்டு வராது. ஓகே டைம் அப். ஒரு அடி அடிச்சாலே போதும் அவர் செத்துருவா. அந்த இடத்துல ரவுண்ட் 5 வரைக்கும் இங்கே வந்து போகுமான்னு தெரியல. ஆமாம் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது இந்த கேமில்? ரவுண்ட் 10 வரைக்கும் இருக்குமா என்ன? ரவுண்ட் 10க்கு அப்புறம் என்ன ட்ராவா மேட்ச்சு? இதுதான் அப்படியே போகுமா 9 ரவுண்ட் 12 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்ஸ்ட் பஞ்ச். அப்படியே ஒரு பஞ்ச நடி அவ்வளோதான். நாக் அவுட் வின். டே இன்னொருத்தன் கூட எல்லாம் சண்டை போகிற அளவுக்கு தெம்பிலடா. ஓகே ஜிம்மி கேட்குறான் எங்கே என்னோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை உன் பேரண்ட்ஸ் வந்து இந்த கிளப்புடைய மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நீ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பரவாயில்ல அந்த பீச் ஹவுஸ் வேணா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பீச் ஹவுஸா அது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், க்ளீன் பண்ணால் நல்லா இருக்கும்னு வேற சொல்கிறான். இதுதான் அந்த பீச் ஹவுஸா? டே என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்கு பீச் ஹவுஸ் சொன்னாங்க எப்படி? அடே ஏங்க இவனுக்கு பீச் ஹவுஸ் டேய் இதுவே பார்க்குறதுக்கு ஏதோ மேன்ஷன் கணக்காக இருக்கேடா. ஓகே நம்மளால பீச் ஹவுஸ் தானே நம்மளால சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
இருங்க நான் போய் முதல்ல விஷன் பண்ணலாமா? பீச் ஹவுஸ் நான் புதுசாக வாங்கின வீடு மக்களே. நான் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்டல்லாம் போய் தங்க போகிறது இல்லை. புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன். எங்கே என்னுடைய பீச் ஹவுஸு. ஸோ இனிமேல் அங்கே தான் போய் நான் வந்து வாழ போனேன். அந்த ஹாஸ்டலில் இருக்க துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம் போல இருக்கு. இங்கே செம்மையாக இருக்குங்க பீச் ஹவுஸு. ஏய் போடா. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? ஓகே நம்மளை வந்து வார்னிங், நம்மளை வந்து சர்ச் பண்ணுறாங்க காப்ஸு. நம்ம இதுக்குள்ளே பூந்துடுறோம். ஐயோ சார் இது என்ன ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சார். ஐயா இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா? உடியா போலீஸு. பஸ் வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி விட்டாங்க. உனக்கு என்னடா வேணும் போடாங்கிட்டு மோனே. ஐயோ சரி உனக்கு என்ன வேணும்? பார்சல் தானே, அதை போய் நான் வந்து கருமத்தை டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ பார்சல். ஐயோ இத வந்து ஸ்கூல்ல இருக்கிற பசங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இது வந்து அசிங்கமா. ஐயோ சிரிக்கிறாங்க அந்த போலீஸ்காரன் நம்மளை பார்த்து. ஏங்க ஊரே சிரிக்குதுங்க நம்மளை பார்த்து. ஐயா ஓகே ஒண்ணுதானே, அவ்வளவுதானே. ஜிம்மிக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா மக்களே? தலையில ஒரு டப்பாவை கவுத்துக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாவே ஓகே ஜிம்மி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விற்கலாம் போல இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா அதோட பேரு? ஆமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ அதெல்லாம் விற்கிறான் போல இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கெட்டப். அக்கா சிரிக்காதக்கா. எங்க ஊரே சிரிக்குதுங்க நம்மளை பார்த்து. ஐயோ ஸ்கூலுக்கு மட்டும் போனேன்னா அவ்வளோதான் நம்மளை வந்து இப்படி சொல்ல மானம் மல்லாக்கப்படுத்து. இதுதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொன்று இருக்கா? எத்தனைடா? ஓகே ஒன்று தான் இருக்கு. மொத்தம் 3 நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். இன்னும் 1 தான் இருக்கு. நம்ம சைக்கிளில் போகிறோமா? ஓகே திருட்ட சைக்கிளில் போய் நம்ம வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணுறோம். ஏங்க இது வகுத்து செம காமெடியாக இருக்குங்க. எப்படி இருந்த ஜிம்மி இப்படி ஆயிட்ட? சீ தலையில ஒரு தோப்பாவை கட்டிக்கிட்டு. ஓகே ஐயா உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சுயா டெலிவரி. ஜிம்மிஸ் டெலிவரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம ஒரு டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிச்சிருவோமா? சைட் பிஸ்னஸ். மக்களே ஓகே நம்ம ஷார்ட் கட்ல போயிடலாம். ஸ்கேட் போர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி போக முடியாது. பைஸ்கல்ல வேணா போக முடியும். அது என்னன்னு தெரியல. ஓகே நான் பீச் ஹவுஸ்க்கு போலாமா? நான் வந்து அப்படியே மிஷன் பண்ணிட்டு போலான்னு பாக்குறேன். ஆனா இந்த ட்ரெஸ்ஸோட போகணுமான்னு எனக்கு என்ன மிஷன்? இருங்க மக்களே, இல்ல வேணாம். இந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஓகே இவன் நம்ம கூட அந்த சண்டை போட்டவன்ல. ஆமா என்ன அது? ஐயோ அம்மா 3 ரெட் கிட்ஸ் வந்துட்டானுங்க. 4 பேர் அவ்வளோதான். ஒருத்தன் காலி, இன்னொருத்தனும் காலி பண்ணி. ஏங்க 3 பேர் அடிக்கிறாங்க நம்மள. ஓகே இவனை வந்து நாக் அவுட் பண்ணிடலாம். இவனுக்கு தான் ரெட் ஹெல்த் இருக்கு. ஐயா போலீஸ்காரரே டேய் நான் எதுவும் பண்ணலடா. அவனுங்க தான் சொன்னா சண்டை போட கூப்பிட்டானுங்க. நானும் போட்டேன்டா. ஓகே நான் அப்படியே பீச் ஹவுஸ்க்கு ஓடிடுறேன். இன்னும் நைட் ஆயிடுச்சுன்னா காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரத்துவானுங்க. ஓகே மக்களே பீச் ஹவுஸ்க்கு ஆக்சுவலி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது என்னுடைய பீச் ஹவுஸு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதுதான் பீச் ஹவுஸ். ஓகே பார்த்துடலாம் எப்படி இருக்குங்க. அடேங்கப்பா ஓகே வேற லெவல் இருக்கு. முதல்ல போய் தூங்கலாமா? இங்க ஆமா தூங்கணும் ஆப்ஷன் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன். தூங்கிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும். முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றணும். இந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஒரு காஃபின்னு சொல்கிறோம். சோஃபா ஓகே. இங்கே தான் இருக்குது ட்ரெஸ்ஸு மாற்றுற இடம். என்ன மாற்றலாம்? முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போடி இல்லை வேணாம். இது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கு. ஓகே வழக்கம் போல் என்னோட கூல் ஜாக்கெட்டையும் மாற்றிட்டேன். இல்லை இது நல்லா இருக்குல்ல அவங்க ரெட் கலர். ஐயா ஓகே இது அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரக்குடு இருக்கு. ஓகே இல்லை ஜீன்ஸை போதும். பூட்ஸு இல்லை இது பார்க்குறதுக்கு பயங்கர ரக்குடாக இருக்கு. ஓகே பிளாக் கலர் ஷூ கேப்பு.
இது என்ன கோஸ்ட் மாஸ்க்கு? இது என்ன வைக்கலாம்? ஓகே, அதாவது இந்த மண்டேயோடய போலாம் அங்கே ஸ்கூலுக்கு. யாருக்கும் தெரியாது நம்ம தான் இதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கின் எனக்கு எப்போ அன்லாக் ஆச்சுன்னு தெரில எனக்கு சுத்தமாகவே. ஓகே, பேண்ட் கொஞ்சம் இந்த பேண்ட்டாக இருக்கட்டும். ஷூ பாடியில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இந்த கிட்டோட போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, கேப்பு. ஓகே, இப்போ நான் பார்க்குறது அஃபிஷியல் ஒரு புள்ளி மாதிரியே இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கூட இருக்கலாம் இந்த ஆர்கேட் மிஷினு. நான் கூட பார்த்துருந்தேன், ஆனால் இது கொஞ்சம் அதை விட அட்வான்ஸாக இருக்கும் போல இருக்கு. ஓகே, இதுவும் அந்த ஸ்கூலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஆர்கேட் கேம் தான். ஓகே, இதுவும் அதே மாதிரி தானே இருக்கும். ஓ இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டோட இருக்கும். ஓகே, ஓ இது ஆனால் சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸே ஒழுங்காக வரமாட்டேங்குங்க. ஓகே, ஆக்சுவலாக அதே ட்ராக்கு தாங்க. நீங்கள் நோட் பண்ணீங்களா? அதாவது இந்த ஸ்கூலில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆர்கேட் மிஷினு, அதில் இருக்கிற சேம் ட்ராக்கு தான். பட் அதில் நம்ம வந்து டாப் ஆங்கிளில் இருக்கும் நம்மளுடைய கேமரா வியூ. இதில் கொஞ்சம் பின்னாடி ஒரு யூஷுவல் ரேஸ் கேமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான், செத்துட்டேன். இந்த கேம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கு இந்த கேம் பிடிக்கல. நம்மக்கிட்ட வெண்டிங் மிஷின் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்பட்ட ஹெல்த் ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஏண்டா ஒரு பரவாயில்ல, கெச்ச வரைக்கும் லாபம் தான். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மில்லியன் சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு பீச் ஹவுஸ் கொடுத்துட்டானுங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் நம்ம அதில் இந்த இடத்துக்கு வந்து தூங்க முடியும். பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நான் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். ஓகே, இந்த ஸ்கூலுக்கு வந்து பஸ் எல்லாம் கூட இருக்குப்பா. ஓகே வாங்க, கிளாஸ் வந்து கட் அடிக்கூடாது. கிளாஸ் முக்கியம் அமைச்சரே. படிப்பு முக்கியம். இங்கே படிப்பு முக்கியம். என்னதான் நம்ம வந்து பணம் பின்னாடி போனாலும் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட போமா, ஹெல்ப் மீ புல்வா வந்துடுது. இது என்னது? கெமிஸ்ட்ரி. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரி மாதிரி எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணலான்னு இருக்கேன். கெமிஸ்ட்ரி தியரி 3. ஆமாம், இல்லை இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஓகே, லெஃப்ட் ரைட். இதுக்கு முன்னாடி அந்த ரைட்ல இருக்க பட்டன் தாங்க அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் சொல்லிட்டு மாறி கொண்டு வந்துட்டாங்க. லெஃப்ட் 1 லெஃப்ட் 1. இருங்கடா ஐயா. லெஃப்ட் ரைட் ஐயோ அம்மா அதான். ஐயோ டேய் இருங்கடா. லாஸ்ட் அட்டெம்ப்ட். டேய் கொஞ்சம் கேப் விடுங்க பாடி. லெஃப்ட் பாட்டில் லெஃப்ட் பாட்டில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பாட்டில். ஓகே, இதுவும் கேரி. கெமிஸ்ட்ரி கிளாஸ் 4-3 கேரி. விட்டா நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸே காலி பண்ணிடுவோம் போல இருக்கு. டேய் ஜாக்ஸ், இந்த ஜாக்ஸுக்கு வேற வேலையே இல்லை. எங்க நர்ஸ் அடிச்சிங்கன்னா ப்ரொஃபஸர் சார் நீங்க பாருங்க சார், புலி பண்றாங்க. ஓகே, இப்போ நான் வந்து மிஷனுக்கு போறேங்க. ஓகே, ஃபில்ம் ஹால் பக்கத்துக்கு தான் இந்த மிஷன் காட்டுச்சு. ஃபில்ம் ஹாலில் தான் மிஷன் காட்டுச்சு. ஸோ என்ன மிஷன் நானும் போய் பார்த்தேன். ஓகே, மூவி இந்த பொண்ணு. ஓகே, பார்த்தோன்னே ஹே ஜிமி ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டான். ஐ ஆம் பிங்கி. ஓகே, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். எது?
ஏதே டேய் ஏ கேரி கண்ட விஷயத்த நம்மளை பத்தி சொல்லியிருக்கா போல இருக்கு. செக்ஷுவல் கன்ஃபியூஷன் எல்லாம் சொல்றான். ஏய் அப்படி சொல்லாத. ஓகே சரி ஓகே. இவருக்கு வந்து இந்த படத்துக்கு போகணுமா, இவ வந்து லாஸ்ட் ரோல இருக்கானா. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைவர்ட் பண்ணி அவளுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லும்போது, நான் ஒரு பிரின்சஸ், எனக்காக எல்லாருமே இது பண்ணி ஆச்சா ஓச்சான்னு வளர்க்குறேன். உன் மூஞ்செல்லாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல என்னால பார்க்க முடியாது. பிரின்சஸ் ஆமா பிரின்சஸ். யார் ஏமாத்த போகிற? ஊனா ஏமாத்தலாம், இனியெல்லாம் ஏமாத்த முடியாது. பிரின்சஸ் ஆமால பிரின்ஸ். சரி மக்களே, சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஓயா அவளுக்காக இதையும் பண்ண வேண்டியதா. அவள் ரிச் கிட்ஸ் ஆக்சுவலி. ரிச் கிட்ஸ்னா இந்த மாதிரி தெனாவட்டா தான் இருப்பானுங்க. அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன சார் நீங்களே பெரிய பாக்ஸரா? நான் எத்தனையோ பேர் அடிச்சு சாப்பிடுச்சு. அம்மா டே பாஞ்சு அடிக்காதரா. ஓகே டேய் இந்தாடி உனக்காக தான் இவ்வளோ. எங்க ஐயோ அந்த இடத்துல பைசிக்கல்ல நம்ம வந்து எடுத்தாலே இவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆகிடுவாங்க போல. நான் அதை பண்ணாம சண்டை போடுறது குறியா இருந்ததுனால அந்த பைசிக்கலை விட்டுட்டேன். பைசிக்கலை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுவாங்க போல இருக்கு. இது தெரியாம நான் வேற சரி போறதான் போட்டோம். நம்ம சண்டே போட்டாச்சு. அவனதான் ஒரு விக்கெட் அவுட்டு. ஓ இன்னொருத்தன் இருக்கான். பாடாச்சலாம் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா 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 வாங்கிறதுக்கு. என்னடா ஒரே இடத்துல இருந்து டான்ஸ் ஆடிட்டு சாவி ஃபெயில்டா. என்னடா சொல்ற டேய்? அடப்போங்கயா. போலீஸ்கார் சார், போலீஸ்கார் சார், இது புண்ணுதான் சார் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. அதான் சார் பண்ணேன். போலீஸ்கார் சார், போலீஸ் சார். மக்களை மிஷன் நான் திரும்ப எடுத்துட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பைஸ்களை எடுக்க போறேன். ஸோ இந்த பைஸ்களை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஐயோ மேடம் என்னாச்சு? யார் இந்த பொம்பளை? ஓகே டே எதுக்கே சம்மந்தமில்ல அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறாங்க. இருங்க சைக்கிளை எடுத்தது நம்ம, எதுக்காக சம்மந்தமில்லாம அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறாங்க டே? ஓகே இந்த அண்டா சைஸ்ல இருக்கிற இந்த பொம்பளை நாங்க ஆக்சுவலி தடுத்து விட்டு வெளியேற்றணும். வெளியே எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? அடிக்கலாமா இல்ல? ஓகே இவளுக்காக நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுக்கணும். சாக்லேட் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா இது சரியான தீனி மாடு இல்ல? இருங்க மக்களே, இந்த தீனி மாடை சாப்பாடை வச்சுதான் நம்மளை வந்து இப்படி சொல்லுது. இந்த பொங்கலை ஆக்சுவலி சாப்பாடு வச்சுதான் டைவர்ட் பண்ணும். இருங்க நான் போய் சாக்லேட் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சாக்லேட் ஓகே ஓகே மக்களே, சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஹாய் எனக்கு கண்டுக்கவே இல்லை. நம்ம பொண்ணு இல்லை இருங்க சாக்லேட்டு. ஓகே லிஸ்ட்ல சாக்லேட் இல்லை, நம்ம கூப்பிட்டாலே வந்து இந்த சாக்லேட்டு நம்ம ஓகே அதை பார்த்தோன்னே ஹாய் எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்துட்டா. நம்மளையும் வேலை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போனோம். நடக்கிற நடைய வயிறு நல்லா அண்டா சைஸ்ல இருந்துட்டு. ஆமா நீ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஒரு சின்ன பையனோட நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்குள்ள இருந்தல நீ. ஐயா நம்ம மைண்ட் ஆக போகுது. ரப்பர் பேண்டு. ஓகே இங்க வச்சு என்ன பண்ணணும்? ஓகே ஐயோ ஜிவி தள்ளி விடுறாங்க அந்த பொண்ணு. ஹி அப்படியே மேல வந்து பாயிரும். அப்படியே காட்டிருவோம் பாயிர மாதிரி. ஓடி ஓடி ஓடுறது பத்திய இந்தாடி உனக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஓடிட்டாங்க. ஓகே மிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே சரி ஓகே நம்மளுக்கு காசை கொடுத்துட்டா அது வரைக்கும் சந்தோஷம். மேபி கிளாஸ் இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஓகே ஹனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்கிறா. டே ஜிம்மி பயங்கரமான ஆகிட்டா நீ. நான் ஆமாம் நம்ம சாக்லேட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம்? எனக்கு அது மறந்து போச்சே. ஓகே சாக்லேட்டு ஓகே பண்ணல. போடாங்கிட்டு வேலை சொல்லியே கொள்றாங்க ஊரில். ஓகே மக்களே, நான் வந்து ரிச் கிட்ஸோடைய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே தான் மிஷன் காட்டுச்சு. இதுவா மிஷனு இல்லை இது வேற ஏதோ ஒரு மிஷன்.
ஓகே, நான் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறேன் மக்களே. ஏன்னா நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த் ஏற்றிக்கிட்டேன். இங்கே தான் வழி போகுது. ஆக்சுவலி இந்த இடம் வந்து பேர் லாக்காக இருக்குது. அதர் சைடுக்கு நான் ஆக்சுவலி போகணும்னு நினைக்கிறேன். அதை ஓகே, அதர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் இருக்குது, ஸ்டேர் கேஸஸ் வாங்கினேன். ஓகே சரி, ஓகே மக்களே, நம்ம ஒரு கிளப்புக்குள்ள அந்த இடத்துக்கு போகணுன்னா இவனுங்க மாதிரி ரிச் கிட்ஸ் மாதிரி இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போடணுமா, ஸோ அதை போய் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த இத்து போன சட்டையை வாங்குறதுக்கு நான் வந்து செலவு பண்ணணுமா. எங்கே இருக்கு கடை? ஓகே, கடை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. நான் வந்து ஆப்போசிட் சைடில் போய்க்கிறேன். எப்போ கரெக்டாக இருக்கேன்னா? ஆமாம், கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, நம்ம இருக்கிறதுல ஒரு நல்ல சட்டை எடுத்து போடலாம். ஆனால் நல்ல சட்டைலாம் கிடையாது, இந்த இத்து போன சட்டை தான் இருக்கும், இந்த ஸ்வெட்டரு. ஓகே, நம்ம ரிச் கிட்ஸு என்ன இந்த பொம்பளை இங்கே தான் இருக்கா? இங்கே பூரா ரிச் கிட்ஸும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்குங்க. அதான் அந்த சட்டையை தான் நம்ம வந்து வாங்கி ஆகணும். நாங்கள் போய் வாங்கலாம். ஓகே, என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்கு? ஓகே, இது புள்ளி. ஓகே, இது நல்லா இருக்கு. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆட்டம் இருக்கு. பட் ஆனால் இது ஓகே, கொஞ்சம் லாங் வந்து ஹேண்ட் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் யூனிக்காக இருக்கு. ஓகே, ஐயோ மொத்தமாக ஒரு $50 கிட்ட நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆயிடுச்சுங்க. கன்றாவி, இந்த இத்து போன ட்ரெஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ தூரத்தை நான் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த ஊரில். சிட்டு தான் எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, நான் இப்போ மிஷனுக்கு வந்துட்டேன். The exam. I was wondering if you'd show up, Hopkins. Nice Aquaberry sweater. sweater. Très chic. Yeah. Wow. You look a bit like my என்ன gardener at பார்த்தா home. உன் வீட்டு So yes, கார்டனர் well மாதிரி enough அடா about இருக்கு. gardeners or any domestic help. Listen, me and the chaps are planning a little revenge hit on old Hattrick. ஓகே, We don't like what he did to that old soak Galloway. A chap can have a drink if he bloody hell wants to. So my friend, are you, as they say, in? Sure. Are you English? ஓகே, நீ என்ன இங்கிலீஷ் no, அப்படின்னு சொல்லிட்டு I just speak கேட்கும்போது this way because I'm இல்லை very எங்க அப்பா insecure. ஒரு செல்ஃப் You see, மேட் my மேன் father is அப்படின்னு a சொல்லிட்டு self-made சொல்றான். man, so I pretend to be ஓகே, old money, but in டே fact உங்க I'm அப்பனை really பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. riche. கார் Less முடிச்சா about me, dear boy. Listen, ஓய் பேச்ச we're பாருங்க, going to பேச்ச. egg that old codger's house. Cool. Smash டேய், it. ஒரு நாள் You go இல்லைன்னா get some ஒரு நாள் eggs இல்லைன்னா and ஒரு meet நாள் me and the என்கிட்ட அடி வாங்கி chaps சாவ back போற at my நீங்க 3 house. பேரும். ஓகே, முட்டையை எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் ஏதோ ரிவெஞ்ச் பிளான் பண்ணியிருக்கானா, அதுக்கு வந்து முட்டை அடிக்க போறானுங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து முட்டை எடுத்து சப்ளை பண்ணுமா. ஏன் அதையும் போய் நீயே வாங்கிறது? ரிச் கிட்ஸ் ஆம்ல, ஏண்டா வீட்டில் ஒரு தம்மாத்தொன்று முட்டை வாங்குறதுக்கு காசு இல்லையாடா உங்ககிட்ட? ஓகே, நான் வந்து கடைக்கு ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்கேன். என் மக்களே, எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதான்னு தெரியல. இந்த கேமோடைய மியூசிக்கும் இந்த கேமோடைய அந்த என்வாயர்மெண்ட்டும் எனக்கு அப்படியே ஹாரி பாட்டர் தான் ஞாபகப்படுது. ஏன்னா இந்த மியூசிக்கும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் இந்த ஹாரி பாட்டர் வைப்பில் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக, கொஞ்சம் ஹாரராக. ஓகே, நம்ம வந்து வீட்டு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஓகே, வீட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க முட்டைக்காக. ஓகே ஓகே, நம்மளை பார்த்துட்டானுங்க. சரி, எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Smashing. அது சொல்லி ஜிம்மியும் Now tell me, கொடுத்தாங்க. Hopkins, is it true you said I was inbred? No, because first cousins is legal, my friend. Legal. Yeah, okay. இவனுக்கு எவனோ ஒருத்தன் நம்மளை just பற்றி because my தப்பா elder brother doesn't சொல்லியிருக்கான்னு have a chin and நினைக்கிறேங்க. ended up in a lunatic asylum, Okay. it doesn't mean anything. Whatever, Tad. Your family is ஓகே, your அதுக்கு business. உன் ஃபேமிலி உன் பிஸ்னஸ் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதோ வந்துட்டால நினைக்க Hermaphro what? என்னடா இவன் நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறானே நினைச்சேன். இதோ வந்துட்டால போடுவீங்க. நம்ம இவங்க அம்மாவை பற்றி தப்பா பேசணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. டேய் இவங்க அம்மா, டேய் நான் உங்க அம்மாவை பார்த்தது கூட இல்லடா. ஐயோ, அவ்வளோதான் கோர்த்து விட்டான்ல. டேய் ரிச் கிட்ஸ், உங்களுக்கு மூளை இல்லையாடா? அது கரெக்ட். இவனுங்களுக்காச்சும் மூளை இருக்கிறதாச்சு. அதான் பணம் இருக்குல்ல, பணம் இருக்கும்போது இதுக்காக மூளையை யூஸ் பண்ணணும். அதான் மூளையை அப்படியே விட்டுட்டானுங்க போல இருக்கு. டேய் இருங்கடா, டேய் கதவு திறங்கடா. டேய் நான்
ஐயோ கேரி பர்சன் எனக்கு அப்பவே டவுட்டுங்க, என்னடா இத்தனை நாளும் பார்க்காம இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பார்த்துட்டான். இப்படி பார்த்தீங்களா எப்படி போட்டு விட்டு போயிட்டான்னு. சரியான வில்லனுங்க அவன். வில்லனுக்கெல்லாம் வில்லனா இருப்பான் போல. அதுலேயே அவன் சண்டை போட மாட்டான், ஜஸ்ட் கோர்த்து விட்டு மட்டும் போயிடுவான். ஏங்க இந்த முட்டை அடிக்கணும், இந்த முட்டை அடிக்கிற முட்டை என்ன முதல்ல அடிச்சு அடிக்கணும். டேய் இருடா முட்டை. ஏங்க எல்லாரும் முட்டை அடிக்கிறாங்க. ஏய் என்னை பார்த்தா டஸ்ட்பின் இரு அடி. இப்போ அவனுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் இருக்குது, அதுக்கு போட்டு அவ்வளோ அவனையை நாக் அவுட் பண்ணிட்டு சாவி எடுத்தாச்சு. இவனும் சண்டை போட தேவையில்லை, நம்ம அப்படியே இந்த இடத்துல காலி பண்ண வேண்டியது. ஓரம் போ இப்படியே ஓட வேண்டியதான் கிளாஸுக்கு. ஓகே மக்களே, ஓகே பாய்ஸ், இத்தோடு இந்த கேம் பிளேயும் ஆக்சுவலி முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேம் பிளேயில். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குட் பை மை ஃப்ரெண்ட்.